ரைட் பை. ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லிக்விட். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லிக்விட்ஸ். சாலிட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். சாலிட்ஸில் லென்த் வேணும்னா L0 1 + ஆல்ஃபா டெல் தீட்டா. ஆமாம் சார், தெரியும், படிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஏரியல் எக்ஸ்பான்ஷன் A0 1 + பீட்டா டெல் தீட்டா. வால்யூம் எக்ஸ்பான்ஷன் V0 1 + காமா டெல் தீட்டா. இந்த இடத்துல ஆல்பா பீட்டா காமா ரேஷியோ கேட்டா 1:2:3ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நான் இன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம வாய்ஸ் கேட்கலையா? மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப கேக்குது சார். ரைட் பை. thermal expansion in liquid, linear expansion, aerial expansion and volume expansion. இதே இடத்துல ஃபார்முலா டென்சிட்டிக்கு போட்டிருந்தோம்னா வால்யூம் அதிகமானா டென்சிட்டி குறையும்னு சொல்லியிருந்தேன். அதனால 1 - காமா டெல் தீட்டான்னு இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? இதுதான் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசின விஷயம். ஸோ அடுத்த டாபிக் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லிக்விட். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லிக்விட் கொஞ்சம் நல்லா கவனிக்க ட்ரை பண்ணு. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நான் பொறுமையாக சொல்லி கொடுத்து புரிய வச்சுறேன். இப்போ ஒரு வெசல் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கோங்களேன். ஸோ பொங்கல் வருது இல்லை, அழகாக பொங்க பானை மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டா ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா இங்க இருக்கு வாட்டர், வாட்டரோட லெவல் வந்து பீல இருக்கு. அதாவது இனிஷியலா பீல இருக்கு. ஃபுல்லா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நான் ஹீட் பண்ண போறது. தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லிக்விட். பட் நம்ம வீடுகளில் தினம் தினம் அம்மா பால் காய்ச்சும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நீங்க கத்துக்க போறது. பால் காய்ச்சும் போதோ, ஹாட் வாட்டர் போடும்போது, இல்ல மீன் குழம்பு வைக்கும் போது, கறி குழம்பு வைக்கும் போது, என்ன நடந்தாலும் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லிக்விட் அங்கே கத்துக்க போறீங்க. இதை கண்டினியூவா நீங்க ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஹீட் பண்ணும்பொழுது முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? வெசல் தான் ஹீட் ஆகும். கரெக்ட் தானே? ஹீட் பண்ணும்பொழுது டெல் கியூன்ற ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க, அதனால இங்க இருக்கிற வெசல் ஹீட் ஆகும். நல்லா யோசிச்சு பாரு, இந்த வெசல் ஹீட் ஆகுதுன்னா முதல்ல வெசல் தான் எக்ஸ்பாண்ட் ஆகும். அது ஆனா உங்க கண்ணுக்கு அவ்வளவு தெரியாது. எக்ஸ்பாண்ட் ஆகுதுன்னு ரொம்ப பெருசானாதான் உங்க கணக்கு தெரியும், ரொம்ப மைல்டா தெரியும், ரொம்ப நுணுக்கமா இருக்கும். ஸோ அதனால இந்த லிக்விட் என்ன ஆகும்னா, வெசல் பெருசானா லிக்விட் வந்து கீழே ரைஸ் ஆயிடும், கீழே வந்துடும், ஃபால் ஆயிடும், கியூ. அப்ப PQ, Pல இருந்து Q வர்றது என்னங்க சார்? PQ வந்து எக்ஸ்பான்ஷன் இன் வெசல். எக்ஸ்பான்ஷன் இன் வெசல் கத்துக்கிட்டீங்களா? முதல்ல யார் ஹீட் ஆவா? வெசல் தான் ஹீட் ஆகும். வெசல் ஹீட் ஆகிறதுனால எக்ஸ்பான்ஷன் வெசலோடது தான். அப்ப நல்லா யோசிச்சு பாரு, ஏற்கனவே லிக்விட் வந்து P வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த வெசல் எக்ஸ்பாண்ட் ஆனா அந்த லிக்விட் ஃபால் ஆகும்ல, கீழே இறங்கும்ல, கீழே இறங்கும். அப்ப Q வரைக்கும் வந்துடும். அப்ப PQன்றது யாரு அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் இன் வெசல். மறுபடியும் ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க. Qல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி நேரா ஆருக்கு போயிடுது. ஆர் இங்க ஆருக்கு வந்துடுது. அப்ப QR யாருங்க சார்? Qல இருந்து ஆர். QR யாரு? ஆக்சுவலா QR யார் அப்படின்னா ரியல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். அந்த லிக்விட் நீங்க பாக்குறது ரியல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். ஆக்சுவலா ரியல் எக்ஸ்பான்ஷன் லிக்விட்னா லிக்விட் வந்து அவ்வளவு தூரம் எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு, மேல போயிருக்கு. அப்ப PR யாருங்க சார்? PR தான் நீ பார்த்தது. ஆக்சுவலா நீ லிக்விட் வந்து P வரைக்கும் தான் வச்சிருந்தீங்க, இப்ப ரைஸ் ஆன பிறகு R வரைக்கும் பாக்குறீங்க. அப்ப PR வந்து நீ கண்ணால பார்த்தது, ஆனா அது உண்மை இல்ல. PR அப்படின்னா அப்பேரண்ட். அப்பேரண்ட்னா அந்த இடத்துல நடக்கிறது, உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். யோசிச்சு பாருங்க, ஒரே மேஜிக் மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல உங்க பால் பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கோ, கொஞ்சோண்டு எடுத்துக்கோ. நீ ஹீட் பண்ணும்பொழுது முதல்ல வெசல் ஹீட் ஆகிறதுனால அது கீழே முதல்ல தண்ணி ஃபால் ஆகும், கீழே போகும், திரும்ப அதுக்கப்புறம் தான் மேலே வரும். அப்போ என்ன நடக்குதுன்னா PQ வெசலோட எக்ஸ்பான்ஷன், QR ரியல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட், PR அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். அப்பேரண்ட்னா நீங்க கண்ணால பார்த்தது, ஆனா அது உண்மை இல்லை. நீங்க கண்ணால பார்த்து Pல இருந்து R வரைக்கும் போறதா நீங்க கண்ணால பாக்குறீங்க, ஆனா எக்ஸ்பான்ஷன் வந்து லிக்விடோடது Qல இருந்து R வரைக்கும். அந்த இடத்துல என்ன கவனிக்கிறீங்கன்னு பாத்துக்கணும். PR அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். ரைட்டா? ஸோ இது எப்படி சார் நம்ம திரும்ப கத்துக்கிறது? இப்போ PR QR பாரு, QR பாரு. QR வேணும்னா
QP plus PR ன்னு எழுதலாமா பாருங்க. QR னா கீழ இருந்து மேல, QR வேணும்னா QP plus PR. பட் நான் 2 முறை சொல்லித் தரேன். உனக்கு ஒருவேளை புரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோ. இந்த டாபிக்ல தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இது மட்டும் தான் லேசா கஷ்டம்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கணும். அதில் இந்த டாபிக் முடிகிற வரைக்கும் ரொம்ப அட்டென்டிவா இருங்க. QR வேணும்னா QP plus PR. QR யாரு? ரியல் எக்ஸ்பான்ஷன். அப்ப வால்யூம் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் ஈக்குவல் டு QP. QP வந்து எக்ஸ்பான்ஷன் இன் வெசல். QP expansion in vessel, PR expansion in liquid, apparent expansion in liquid. அப்ப volume apparent plus volume vessel ஒத்துக்கிறீங்களா? நான் இப்படி மாத்தி எழுதியிருக்கேன். வெசல் வந்து பின்னாடி போட்டிருக்கேன். புரியுதான்னு பாருங்க. அப்ப டோட்டல் வால்யூம் வேணும்னா apparent volume plus vessel volume. டோட்டல் வால்யூம் வேணும்னா apparent volume plus vessel volume. கத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா apparent தேடி தான் போயிட்டு இருக்கேன். அப்ப apparent எனக்கு வேணும்னா volume of apparent வேணும்னா volume of real minus volume of vessel. apparent volume வேணும்னா real volume minus vessel volume. real volume minus vessel volume. ரைட், ஒரு நிமிஷம் வாங்கல. இந்த del v ன்னு எடுத்துக்கோங்க. del v apparent change in volume. del v apparent equal to del v real minus del v vessel. ஏற்கனவே del v க்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? V0 gamma del theta ன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? வால்யூம் எக்ஸ்பான்ஷன்ல V0 gamma del theta. V0 gamma del theta. V0 gamma del theta. கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம். அப்ப இங்க வாங்க. V0 gamma apparentன்றதுனால apparent del theta. del v ரியலுக்கு V0 gamma real del theta. V0 gamma vessel del theta. அவ்வளவுதான். காமன் டேர்ம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க. காமன் டேர்ம் எல்லாத்தையும் காலி பண்ணா del theta V0 ஃபுல்லா போயிடும். அப்ப இங்க இருந்து gamma apparent வேணும்னா gamma real minus gamma vessel. கரெக்டா பாருங்க. இதுதான் நீங்க தேடி வந்தது. அப்ப காமான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். ஸோ காமா apparent வேணும்னா gamma real minus gamma vessel. gamma real minus gamma vessel. உங்களுக்கு தெரியுமா? காமா வெசல் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க, ஆல்பா தான் கொடுப்பாங்க. லீனியர் எக்ஸ்பான்ஷன் தான் கொடுப்பாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர். ஆனா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு காமா வேணும்னா 3 ஆல்பா. திரும்பவும் சொல்றேன், தப்பு பண்ணிடாத. அந்த வெசலோட ஆல்பா தான் கொடுப்பாங்க. அதை நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணி தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். சம் நிறைய அதே மாதிரி சம் தான் வரும். இப்ப காமா அப்பேரண்ட் வேணும்னா காமா ரியல் மைனஸ் காமா வெசல். காமா அப்பேரண்ட் வேணும்னா காமா ரியல் மைனஸ் காமா வெசல். ரைட் சார். இப்போ ஃபைனலா நீங்க del v apparent கேட்டா நாங்க என்ன பண்றது? சேஞ்ச் இன் apparent சேஞ்ச் இன் வால்யூம். V0 gamma apparent del theta. இந்த ஃபார்முலால தான் உனக்காக சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ V0 gamma apparentக்கு பதிலா gamma real minus gamma vessel into del theta. அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா இனிஷியல் வால்யூம் கொடுத்துருவாங்க, எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க, ரியல் காமா கொடுத்துருவாங்க, வெசல் காமா கொடுக்க மாட்டாங்க, ஆல்ஃபா தான் கொடுப்பாங்க. அந்த ஆல்ஃபாவை 3 டைம்ஸால மல்டிப்ளை பண்ணுனா ஆன்சர் ஈஸியா எவ்வளோ அப்பேரண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களால கத்துக்க முடியும். del v apparent. இவ்வளவுதான் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். நம்ம வீட்ல டெய்லி நடக்கிற விஷயம். நான் இன்னொரு டைம் சொல்லி தருவா, பொறுமையா கவனிக்கிறீங்களா? ஒரு வெசல்ல ஒரு P ரேஞ்சுக்கு, P அளவுக்கு லிக்விட் எடுத்துக்கோங்க. ஹீட் பண்றீங்க, நல்லா ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது முதல்ல வெசல் எக்ஸ்பாண்ட் ஆகும். நல்லா தெரியும், வெசல் எக்ஸ்பாண்ட் ஆனா லிக்விட் ஃபால் ஆகும். PQ எக்ஸ்பான்ஷன் இன் வெசல். கண்டினியூவா ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது உள்ளார இருக்கக்கூடிய லிக்விட் Qல இருந்து R வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் லிக்விடோட ரியல் எக்ஸ்பான்ஷன். ரியல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். ஆனா நீங்க கண்ணால பார்த்தது P தான் ஸ்டார்டிங்ல வச்சிருங்க. இப்ப வாட்டர் வந்து ஆறுக்கு போறதுதான் நீங்க பாக்குறீங்க. பால் பொங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இனிஷியலா பாக்கெட்ல இருந்து பால் என்ன ரேஞ்ச் இருக்குன்னு போது, பால் வந்து அந்த வெசல்ல ஃபில் பண்ண பிறகு என்ன ரேஞ்ச் இருக்குன்னு பாத்துக்கோ. பொங்கும் பொழுது என்ன ரேஞ்ச் வருதுன்னு பாரு. PR. PR யாருன்னா apparent expansion in liquid. நீங்க கண்ணால பார்த்தது, ஆனா அது உண்மை இல்லை. ரைட்டா? ஸோ இங்க இருந்து அப்படியே QR வேணும்னா QP plus PR. ரியல் வேணும்னா apparent plus vessel. அங்க என்ன ஆரம்பி, நமக்கு என்ன தேவை? apparent தான் வேணும். இப்போ ரியல் மைனஸ் vessel. சேஞ்ச் இன் வால்யூம் வேணும், அதே தான் del v del v del v. தென் இங்க இருந்து காமன் டேர்ம் எல்லாம் காலி பண்ணிடுங்க. கடைசியா காமா அப்பேரண்ட் வேணும்னா காமா ரியல் மைனஸ் காமா வெசல். காமா வெசல் டைரக்டா எந்த கொஸ்டின்லயும் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை.
காமா ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா, ஆல்ஃபா தான் கொடுப்பாங்க. அவங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்குன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் வெசல்னு இருக்கும். லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் வெசல், லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் வெசல். அப்ப ஆல்ஃபா கொடுத்துருவாங்க. ஆல்ஃபா கொடுத்த பிறகு அகைன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? காமா கிடைச்சிரும். கத்துக்கிட்டீங்களா? பை இந்த ஃபார்முலால சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. காமா அப்பேரண்ட், காமா ரியல் மைனஸ் காமா வெசல். ரைட். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. சரி, இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்த எக்ஸ்பான்ஷன் லீனியர் எக்ஸ்பான்ஷன் L0 1 plus ஆல்ஃபா டெல் தீட்டா. ஏரியல் எக்ஸ்பான்ஷன் A0 1 plus பீட்டா டெல் தீட்டா. வால்யூம் எக்ஸ்பான்ஷன் 1 plus காமா டெல் தீட்டா. அப்ப டென்சிட்டி குறையும் ρ0 1 minus காமா டெல் தீட்டா. இங்க இருந்து டெல் வி அப்பேரண்ட் வேணும்னா, டெல் வி அப்பேரண்ட்னா எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ல வேணும்னா V0 காமா அப்பேரண்ட் டெல் தீட்டா. இங்க இருந்து V0 காமா அப்பேரண்ட்டுக்கு பதிலா காமா ரியல் மைனஸ் காமா வெசல் இன்டு டெல் தீட்டா. காமா வெசல் தான் 3 ஆல்ஃபா. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன்ல கொஸ்டின் கேட்காத நீட் பிசிக்ஸும் கிடையாது, ஜேஇ பிசிக்ஸும் கிடையாது. இதுல எவ்வளவு சம் இம்பார்ட்டண்டா இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த ஜேஇ கேட்ட பேப்பர் சென்ட் பண்ணிட்டேன்னு தெரியல, ரெடியா இருக்கு. அதையுமே நான் உடனே சென்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ நைட் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துரு. ரைட்டா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக முடியுது. எங்கேயாவது புரியலன்னா திரும்ப கேட்டுக்கோ. எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட், எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட் கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அங்கேருந்து நம்ம போகிற இடம் ஒரே நிமிஷம். இப்போ அடுத்த 25க்குள்ளார என்டர் ஆகிறோம். இந்த இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாள் இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் தான் பொங்கல் ஹாலிடேக்கு போயிடுவீங்க. இதோட அடுத்த சண்டே தான் உங்களுக்கு கிளாஸ் வரும். பட் இந்த 2 கிளாஸ் மறக்காம டியூஸ்டே வரைக்கும் நல்லா கற்றுக்கிறது நல்லது. இப்போ அடுத்த செகண்ட் 25%, இதோட ஃபர்ஸ்ட் 25 முடிஞ்சிருச்சு. டாபிக்கோட பேரு ஹீட்டு. படிக்க படிக்க அப்படியே ஆனந்தமா இருக்கும் பாருங்களேன். ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும். கற்றுக்கிட்டே வாங்க. ஹீட்டு. சரி, ஹீட்டு எங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி படிச்சிருக்கோம். சரி, ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. இதோட யூனிட் ஜூல்னு எங்களுக்கு தெரியும். எஸ்ஐ யூனிட் ஜூல்னு தெரியும். சிஜிஎஸ் யூனிட் கலோரி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கூட இந்த ஃபுட்ல எல்லாம் கலோரி வச்சு சொல்லுவோம்ல, பார்த்துருப்பீங்க. இட்லியில எத்தனை கலோரி இருக்கு, சாம்பார்ல எத்தனை கலோரி இருக்கு. எனர்ஜினாலே சிஜிஎஸ் யூனிட் கலோரி தான், எஸ்ஐ யூனிட் ஜூல் தான். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்படியே கூட வா. ஹீட்டை ஒர்க்கா மாற்ற முடியும். ஆமா சார், ஹீட்டை ஒர்க்கா மாற்றலாம். ஒர்க்கையும் ஹீட்டா மாற்றலாம். வைஸ் வெர்சா, ரிவர்ஸ் தான். அப்படின்னா ஒர்க்கும் ஹீட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? ஆமா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடணுமே, அவன் தான் ஜே, ஜேஹெச். யார் சார் ஜே? ஜேக்கு ஒரு பேர் வைங்க. ஜே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல அவனோட பேரு மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட். படி, அப்படியே கூட படிச்சிரு. மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட், மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட் ஜே. இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஜேக்கு முதல்ல யூனிட் எழுதுங்க. W/H. ஒர்க்கோட யூனிட் ஜூல், ஹீட்டோடது கலோரி இல்ல கெல்வின், இல்ல இந்த இடத்துல ஜூல் கலோரி இன்வர்ஸ் ஆர் ஜூல் பெர் கலோரி, ஜூல் பெர் கலோரி. மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 4.2 ஜூல் பெர் கலோரி. ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இவன் வேணும். நமக்கு எப்படி G 9.8, C எப்படி 3 × 10⁸ இந்த வேல்யூலாம் தெரியுதோ அதே மாதிரி மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட்டும் இனிமேல் நீங்க பழகிக்கணும். 4.2 ஜூல் பெர் கலோரி. இந்த J மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட், இந்த J ஜூல். ஃபர்ஸ்ட் J மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட், செகண்ட் J ஜூல். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அப்ப இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஹீட்டை ஒர்க்கா மாத்தலாம், ஒர்க்கை ஹீட்டா மாத்தலாம். ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். Work equal to J into H, J mechanical equivalent. Unit joule per calorie, value 4.2. ரைட். இப்போ நான் ஒரு 6 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அந்த 6 பேருக்கும் அழகா ஹாய் சொல்லி வெல்கம் பண்ணுங்க பார்க்கலாம். யார் அந்த 6 பேர்? ஒரு நிமிஷம்.
ரிப்பீட்டர்ஸ் 2-3 பேர் காணும். ஓகே சரிப்பா, நீங்கள் கவனி. விஜய் எப்போ எக்ஸாமு? விஜய் கேக்குதா? எப்போ எக்ஸாம்? Jan 21 சார். Jan 21. ரைட் பா. ஸோ இன்னும் 2 நாளில் முடிச்சிடலாம் லெசன். இந்த ஒரு லெசன் தானே. இன்னும் தெர்மோடைனமிக்ஸ் வேறு இருக்கா. சரி பார்த்துருவோம். ரைட் பா. ஸோ ஒரு ஆளாக உள்ளே கூப்பிட்றேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ முதலாக நீங்கள் கற்றுக்க போகிறது ஹீட் கெப்பாசிட்டி. சரி, எங்கள் ஸ்கூலில் இதுக்கு ஒரு வேற பேர் சொன்னாங்க. ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டினாலும் தெர்மல் கெப்பாசிட்டினாலும் ஒரே வார்த்தை தான். ஹீட் கெப்பாசிட்டி, தெர்மல் கெப்பாசிட்டி, இது ரெண்டும் ஒன்று தான். ஹீட்டு, தெர்மல். ஒன்றும் இல்லை. ஒரு பாடி எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு பாடி எடுத்துக்கோங்க. அதில் நிறைய மாஸ், எவ்வளோ மாஸ் வேணாலும் இருக்கலாம், ஹோல் மாஸ். அந்த ஹோல் மாஸுக்கு ஹீட் பண்ணுறீங்க. ஹீட்னாலே டெல் கியூ. டெல் கியூன்ற ஹீட் எனர்ஜி கொடுத்து அந்த ஹோல் மாஸையும் ஹீட் பண்ணுறீங்க. ஏற்கனவே இந்த 30 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. நான் ஹீட் பண்ணி 31 டிகிரி சென்டிகிரேடுக்கு இன்க்ரீஸ் பண்றேன். அதுதான் ஹீட் கெப்பாசிட்டி. சார் புரிஞ்சிருச்சு. என்கிட்ட இருக்கிற எல்லா மாஸையும் ஹீட் பண்ணணும், 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும். The amount of heat energy required to increase 1 degree of the body of whole mass. அந்த ஹோல் பாடியையும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்கணுமோ அந்த ஹீட் எனர்ஜி தான் ஹீட் கெப்பாசிட்டி இல்லை தெர்மல் கெப்பாசிட்டி. அப்போ இது கேபிட்டலிஸ். ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு மாதிரியான டேர்ம்ஸை பயன்படுத்துவாங்க. நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை கற்றுக்கோ, ஈஸியாக இருக்கும். கேபிட்டலிஸ். ஸோ கேபிட்டலிஸ் வேணும்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டெல்டி 1 டிகிரி இல்லை 1 கெல்வின். இல்லைன்னா 300 கெல்வின்ல இருக்கு, 301 கெல்வின்ல இன்க்ரீஸ் பண்ணணும். 1 டிகிரி அதிகமாகணும், இல்லைன்னா 1 கெல்வின் அதிகமாகணும். ஸோ எப்போ கேட்டாலும் சொல்லணும். தெர்மல் கெப்பாசிட்டி என்னடா ஃபார்முலா? சார் கேபிட்டல் S equal to del Q by del T. Amount of heat energy required to increase 1 degree centigrade or 1 Kelvin through whole mass. எல்லா மாஸையும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஹீட் கெப்பாசிட்டி இல்லைன்னா தெர்மல் கெப்பாசிட்டின்னு கற்றுக்கணும். இவ்வளோ சொன்னீங்களே, யூனிட் போட்டிங்களா? ஜூல் பெர் கெல்வின். இது எஸ்ஐ யூனிட். ஜூல் பெர் கெல்வின். சரி, இது வேணாம், சிஜிஎஸ் சொல்லி கொடுங்க. கலோரி பெர் டிகிரி சென்டிகிரேட். பை இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, சிஜிஎஸ்ல சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். லாஸ்ட் ஆன்சரை தான் எஸ்ஐக்கு மாற்றணும். ஏன்றது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். படிச்சிங்களா? ஹீட் கெப்பாசிட்டி, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டெல் கியூ ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 1 கெல்வின் த்ரூ ஹோல் மாஸ். என்கிட்ட ஒரு 10 கிலோ மாஸ் இருக்கு. 10 கிலோ மாஸையும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும். 10 கிலோ மாஸையும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி, ஜூல் பெர் கெல்வின் ஆர் கலோரி பெர் டிகிரி சென்டிகிரேட். படிச்சிங்களா? அடுத்தது மொத்தம் 6 பேர் வர போறாங்க. ஒரு ஆளா அப்படியே பார்த்துக்கிட்டே வா, புரிஞ்சுக்கிட்டே வா. ரெண்டாவது ஆள் யார் சார்? இவனோட பேரு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அங்க ஹோல் மாஸ் எடுத்துக்கிட்டீங்க, இங்க 1 கிலோ மாஸ் எடுத்துக்கிட்டீங்க, 1 கேஜி. 1 கேஜி மாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு டெல் கியூ அப்படின்ற ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். அதனால 1 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் ஆகணும். ஏற்கனவே 30 டிகிரியில இருக்கு, இப்போ 31 டிகிரிக்கு ஷிஃப்ட் ஆகணும். இப்போ the amount of heat energy required to increase 1 degree through 1 kilogram of mass. புரிஞ்சிருக்கும். எல்லா மாஸையும் இன்க்ரீஸ் பண்ணா வெறும் ஹீட் கெப்பாசிட்டி. என் வார்த்தையை கவனிங்க, இவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா 1 கிலோ மாஸ் சொன்னீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டினா எல்லா மாஸையும் ஹீட் பண்ணி 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும் சார். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா ஸ்பெசிஃபிக்கா 1 கேஜி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப வித்தியாசம் காமிக்கிறதுக்கு ஸ்மால் எஸ். இதுவுமே டெல் கியூ பை டெல் டி தான். 1 கிலோ மாஸ்ன்னு சொன்னதுனால கீழே எம் வரணும். இப்போ வித்தியாசம் புரியுதா? எம் போட்டா ஸ்மால் எஸ், எம் இல்லைன்னா கேபிட்டல் எஸ், எம் இல்லைன்னா
ஹீட் கெப்பாசிட்டி எம் இருந்தா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கத்துக்கிட்டீங்களா? இதோட யூனிட் சொல்லுங்க சார். டெல் கியூ ஜூலு, மாஸ் கிலோகிராம், டெல் டி கெல்வின், ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஜூல் கிலோகிராம் பர் -1, கெல்வின் பர் -1. இதுக்கு ஏதாவது வேல்யூஸ்லாம் இருக்கா சார்? நான் சொல்லவா? இங்க பாருங்களேன், நடத்தும் பொழுதே படிச்சிடணும். திருப்பி போய் உட்காந்தெல்லாம் படிச்சுன்னு வரக்கூடாது. அப்படின்னா அதுக்கு பேர் நல்ல அப்சர்வேஷன் கிடையாது. ரைட்டா? பின்னாடி நான் அப்புறம் போய் படிச்சுக்கிறேன்லாம் கிடையாது. அப்படியே எப்படி ஒரு சினிமா பார்த்தா எல்லா காட்சியும் மனசுல பதியுதோ அதே மாதிரி தான் கிளாஸுமே இருக்கணும். அதுக்காக சினிமாவில் வர மாதிரி சுவாரஸ்யமாக சொல்ல முடியாது. ஃபிசிக்ஸ் எப்படி சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அப்படிதான் சொல்ல முடியும். பட் நீங்கள் தான் அதை உணர்ந்து ஒன் டைமை யூஸ் பண்ணாமல் சம் போடுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கணும் தவிர கான்செப்ட் படிக்கிறதுலாம் டைம் எடுத்துக்கூடாது. ஒரு டைம் கேட்டால் அது பர்மனெண்ட்டாக போய் மூலையில் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நான் பார்த்தாதான் சார் எனக்கு புரியும், இன்னொரு டைம் நான் படிச்சாதான் சார் புரியும்னா நீ முட்டாள்னு அர்த்தம். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. ஒரு டைம் தான் கவனிக்கணும். அந்த ஒரு டைம் அப்படியே போய் உட்காரணும். அப்போ உங்களோட கவனித்தல் திறன் எப்படி இருக்கணும்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். இந்த வேல்யூவை நீங்கள் மறக்கவே கூடாது. வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ? சரி, இதோட சிஜிஎஸ்ஸே நீங்கள் சொல்லலையே. ஜூலுக்கு கலோரி, கிராம், டிகிரி சென்டிகிரேட். தெரியுதா உங்களுக்கு? ஜூல்னா கலோரி, கிலோகிராமுக்கு கிராம், கெல்வினுக்கு டிகிரி சென்டிகிரேட், கெல்வினுக்கு டிகிரி சென்டிகிரேட். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ தெரியுமா? 1 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்றது, இங்கே 1ஓட மல்டிப்ளை பண்ணுறதுலாம் ஈஸி. ரொம்ப சிஜிஎஸ்ல தான் செம்ம சால்வ் பண்ணணும். கடைசியாக எஸ்ஐல மாற்றிக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கஷ்டமே இருக்காது. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் SWன்னு சொல்லுவாங்க. S small SW 1 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் இது எஸ்ஐல எப்படி மாத்துறது? உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கலோரினா தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, 4.2 ஜூல். 1 கலோரி அப்படின்னாலே 4.2 ஜூல். கிராம கிலோகிராமா மாத்தணும்னா 10⁻³ கிலோகிராம். ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆனா ஒரு கெல்வின் இன்க்ரீஸ் ஆகும், அதனால அப்படியே இருக்கும். இது அப்படியே மேலே போச்சுன்னா 4.2 × 10⁻+3 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஓடியாந்துச்சு பாருங்களேன். 4200 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ். நீ யோசிச்சு பாரு, 1 வச்சு சம் போறது ஈஸியா, 4200 வச்சு போறது ஈஸியா? 1 வச்சு போறது தான் ஈஸி. கடைசியா நம்ம என்ன பண்ணிக்கணும், அது மாத்திக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் 1 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். எஸ்ஐல சொல்லுங்க பாருன்னா 4200 ஜூல் கிலோகிராம் பார் -1, கெல்வின் பார் -1 கத்துக்கணும். சரி, இதுக்கு மட்டும்தான், வாட்டருக்கு மட்டும்தான் படிக்கணுமா? வேற யாருக்காவது படிக்கணுமா? ஆமா, ஐஸுக்கும் படிக்கணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். என்ன பண்றேன்? கதை முட்டல. ரைட். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ், அப்படியே அதில் பாதி வேல்யூ 0.5 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். 0.5 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். இதை சிஜிஎஸ்ல மாற்றிட்டீங்கன்னா, இது எஸ்ஐல மாற்றினீங்கன்னா அப்படியே அதில் பாதி 2100 கிலோகிராம், சரி, ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். தெரியுதா? அப்படியே வாட்டர்ல பாதி தான் ஐஸ். அங்கே 1, இங்கே 0.5. 4200 2100, 4200 2100. இந்த ரெண்டு வேல்யூ நீ எப்பவுமே மறக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு? 1 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எஸ்ஐல சொல்லுங்க, 4200 ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் எவ்வளோ? 0.5 இல்லைனா 1/2 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். Specific heat capacity of ice in SI 2100 joule per kilogram Kelvin. ரைட்டா? எப்படி நீங்க கான்ஸ்டன்ட்டுக்கு C, G, K இதெல்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த நம்பரையும் கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். இப்பெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல பிராக்கெட்ல கொடுத்துட்றாங்க, இருந்தாலும் இதுதான் நீங்க அடையாளப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்க வேண்டியதுதான். கற்றுக்கிட்டீங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? ஒரே நிமிஷம்.
கேபிட்டல் எஸ்னா ஹோல் மாஸையும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும், ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்மால் எஸ்னா 1 கிலோ மாஸை மட்டும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும். The amount of heat energy required to raise the temperature of 1 degree centigrade through 1 Kelvin through 1 kilogram of mass அப்படினாலே small s. இது யாரு? இது யாரு பாது? நான் ரவுண்ட் போட்டிருந்தது யாரு? ஹீட் கெப்பாசிட்டி சார். அப்ப கேபிட்டல் எஸ். உங்களுக்கு தெரியுமா? ஸ்மால் எஸ் வேணும்னா கேபிட்டல் எஸ் பை எம். ஸ்மால் எஸ் வேணும்னா கேபிட்டல் எஸ் பை எம். அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேணும்னா ஹீட் கெப்பாசிட்டி பை மாஸ். அப்ப தெர்மல் கெப்பாசிட்டி வேணும்னா எம் இன்ட்டு ஸ்மால் எஸ். உங்களுக்கு தெரியுமா? இது இனிமேல் நீங்க வாட்டர் ஈக்குவலன்ட்னு கூப்பிட போறீங்க. வாட்டர் ஈக்குவலன்ட். இப்போ பிசிக்ஸ்ல இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வெலாசிட்டி வின்னு எடுப்பீங்க, ஆக்சலரேஷன் ஏன்னு எடுப்பீங்க, டெம்பரேச்சர் டீன்னு எடுப்பீங்க, எனர்ஜின்னு எடுப்பீங்க, மாஸ் எம்னு எடுப்பீங்க, மொமெண்டம் பின்னு எடுப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் தான் எடுப்பீங்க. டேட்டா. வாட்டர் ஈக்குவலன்ட் இஸ் 40. வாட்டர் ஈக்குவலன்ட் இஸ் 40னா இனிமேல் m இன்டு ஸ்மால் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு எழுதணும். 2 டேட்டா, அதாவது 2 டிஜிட் எம்ஐஎஸ் அப்படி எடுக்கணும். ஆக்சுவலா அது கேபிட்டல் எஸ், m இன்டு ஸ்மால் எஸ். வாட்டர் ஈக்குவலன்ட் இல்லைன்னா தெர்மல் கெப்பாசிட்டி. கவனமா கவனி. தெர்மல் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு வாட்டர் ஈக்குவலன்ட். வாட்டர் ஈக்குவலன்ட் தான் என்னங்க சார்? mass of water with the same thermal capacity as the body. உங்களுக்கு இந்த லைன் புரியுதா பாருங்க. mass of வாட்டர் ஈக்குவலன்ட் ரொம்ப நேரம் சொல்றீங்களா? அது என்னது இது? வாட்டர் ஈக்குவலன்ட்னா நான் எழுதுனேன், பொறுமையா புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா நான் சொல்லித்தரேன். mass of water with same thermal capacity as the body. ஒரு பாடிக்கு எவ்வளோ தெர்மல் கெப்பாசிட்டி இருக்குமோ, அதே தெர்மல் கெப்பாசிட்டி அந்த மாஸ் ஆஃப் வாட்டருக்கும் இருந்ததுன்னா அதுக்கு பேரு தான் வாட்டர். அதுக்கு ஈக்குவலான வாட்டர். ஸோ இனிமேல் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்மால் எஸ், தெர்மல் கெப்பாசிட்டி கேபிட்டல் எஸ். பாப்பா யாரு? கேபிட்டல் எஸ் வேணும்னா m இன்டு ஸ்மால் எஸ், வாட்டர் ஈக்குவலன்ட். அப்போ ms ஈக்குவல் டு 40ன்னு எடுத்துக்கணும். வாட்டர் ஈக்குவலன்ட் திரும்பவும் சொல்லிட்டேன், குழப்பிக்காத. வாட்டர் ஈக்குவலன்ட்னாலே ms எடுக்கணும், இல்லைன்னா கேபிட்டல் எஸ்ன்னு எடுக்கணும். வாட்டர் ஈக்குவலன்ட் ms ஆர் கேபிட்டல் எஸ். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இது வரைக்கும் நான் 2 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். கேபிட்டல் எஸ் வேணும்னா டெல் கியூ பை டெல் டி, ஸ்மால் எஸ் வேணும்னா டெல் கியூ பை m இன்டு டெல் டி. இதுல ஸ்மால் எஸ் வேணும்னா கேபிட்டல் எஸ் பை எம், கேபிட்டல் எஸ் வேணும்னா m இன்டு ஸ்மால் எஸ். m இன்டு ஸ்மால் எஸ் தான் இனிமேல் நீங்க வாட்டர் ஈக்குவலன்ட்னு கூப்பிடணும். வாட்டர் ஈக்குவலன்ட். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்ப மூணாவதா ஒரு ஆள் உள்ள வரப்போறான். அவன் வேற மாதிரி இருக்க போறான். மூணாவதா லேட்டன்ட் ஹீட். நாளைக்கு கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரியணும்னா இன்னைக்கு நீங்க அவ்வளவு அற்புதமா கத்துக்கணும். இன்னைக்கு என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்மால் எஸ் யாரு, கேபிட்டல் எஸ் யாரு, எல் யாரு, சிவி யாரு, சிபி யாரு, காமா யாரு, இவங்க எல்லாரையும் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். நாளைக்கு தான் அதை வச்சு சம் போட போறோம். அதனால பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. லேட்டன்ட் ஹீட் நெக்ஸ்ட். போன கான்செப்ட்ல கேபிட்டல் எஸ் வேணும்னா டெல் கியூ பை டெல் டி. இப்ப டெல் கியூன்றது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, கேபிட்டல் எஸ் இன்டு டெல் டி. ஸ்மால் எஸ் வேணும்னா டெல் கியூ பை எம் இன்டு டெல் டி. உங்க விருப்பம். இந்த டெல் டிக்கு சில புக்ல டெல் தீட்டான்னு பயன்படுத்தியிருப்பாங்க, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெல் கியூ வேணும்னா எம் ஸ்மால் எஸ் டெல் டி. கத்துக்கிட்டீங்களா? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எம் ஸ்மால் எஸ் டெல் டி, எம் ஸ்மால் எஸ் டெல் டி. இந்திரன் மைக் ஆஃப் பண்ணு. ரைட்.
ஸோ del Q equal to ms del T, del Q equal to S del T. இப்போ லேட்டன்ட் ஹீட்னா என்னங்க சார்? இப்போ இங்க பாருங்க டெம்பரேச்சர் சேஞ்ச் இன்வால்வ் ஆகுதா? டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குதா? ஸ்பெசிபிக் ஹீட்னாலும் ஹீட் கெப்பாசிட்டினாலும் டெம்பரேச்சர் மாறும். ஃபேஸ் அப்படியே, ஃபேஸ்னா அது ஸ்டேட், சாலிட்னா சாலிட், லிக்விட்னா லிக்விட். லேட்டன்ட் ஹீட்னா டெம்பரேச்சர், ஒரே நிமிஷம், லேட்டன்ட் ஹீட்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். சார் புரியல. ஒரு ஒரு வெசல்ல இல்லைன்னா ஒரு பிளேட்ல 1 kg ஆஃப் ஐஸ் அப்படியே வச்சிருங்க. ஒரு பவுல்ல 1 kg ஆஃப் ஐஸ் அப்படியே வச்சிருங்களேன். 1 kg ஆஃப் ஐஸ் இஸ் 0 டிகிரி சென்டிகிரேட். 0 டிகிரி சென்டிகிரேட் கொஞ்ச நேரத்துல 0 டிகிரி வாட்டரா மாறிடும். நல்லா பாரு, 0 டிகிரி சென்டிகிரேட் 0 டிகிரி வாட்டரா மாறிடும். சார் 0 டிகிரி மாறவே இல்லை, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஃபேஸ் மட்டும் மாறி இருக்கு. இதுக்கு பேரு ஃபேஸ். ஃபேஸ்னா சாலிடா லிக்விடா கேஸா, ஸ்டேட். அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்றது தான் ஃபேஸ். அப்படின்னா சாலிடா இருந்த ஐஸ் லிக்விடா மாறி இருக்கு. புரிஞ்சிருச்சு சார்? இப்ப லேட்டன்ட் ஹீட்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்து ஃபேஸ் மட்டும் மாறும், சாலிட் லிக்விடா மாறும், லிக்விட் கேஸா மாறும். அப்படி இருந்தா அந்த ஹீட்டோட பேரு லேட்டன்ட் ஹீட். வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், phase only change. Without change in temperature, phase only change. இதுக்கு பேரு தான் latent heat. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க சார். 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறும். 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறும். இல்லைன்னா 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீமா மாறும். நல்லா பாரு, இங்க ஃபேஸ் வந்து லிக்விட், இங்க ஃபேஸ் வந்து கேஸ், இங்க ஃபேஸ் சாலிட், இங்க லிக்விட். ஃபேஸ் மட்டும் மாறும், டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்காது, ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் இஸ் லேட்டன்ட் ஹீட். இதோட தமிழ் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன், உள்ளுறை வெப்பம்னு அர்த்தம். உள்ளுறை வெப்பம்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹீட். அந்த இன்டர்னலா இருக்கக்கூடிய ஹீட்டாலே அது ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கும், ஆனால் டெம்பரேச்சர் மட்டும் மாறாது. சரி, இவ்வளோ பேசுனீங்களே, ஃபார்முலா சொல்லவே இல்லையே. டெல் கியூ வேணும்னா எம் இன்ட்டு எல். டெல் கியூனா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, எம்னா மாஸ், எல்னா லேட்டன்ட் ஹீட். இங்க எங்கேயாவது டெல் டி டெல் தீட்டா வருதான்னு பாருங்க, வராது. ஏன் சொல்லிட்டா, ஃபேஸ் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்காது. யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க? எல்லை தேடி போயிட்டு இருக்கீங்க. எல் யாரு? லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் வேணும்னா டெல் கியூ பை எம். டெல் கியூ பை எம். யூனிட் சொல்லி கொடுங்க சார், ஜூல் பெர் கிலோகிராம். சிஜிஎஸ்ல சொல்லுங்க, கலோரி பெர் கிராம். திரும்பவும் சொல்றேன், கலோரி பெர் கிராம்ல சம் சால்வ் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அந்த நம்பர் அவ்வளவு ஈஸியா இருக்கும். எஸ்ஐல போட்டீங்கன்னா பெருசா போகும், வளவளன்னு போகும். எல்லாம் என்ன காரணம்னு நாளைக்கு தெரிஞ்சுப்பேன். டெல் கியூ பை எம் ஜூல் பெர் கிலோகிராம் இல்ல கலோரி பெர் கிராம். கத்துக்கிட்டீங்களா? இதுக்கு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா சார்? இங்கேயும் நீங்க படிக்கணும். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அது என்னங்க சார் ஃபியூஷன்? ஃபியூஷன்னா ஐஸ் வாட்டரா மாறுறது தான் ஃபியூஷன், மெல்ட் ஆகிறது. உருகுதல்னு அர்த்தம். உருகுதல், மெல்ட் ஆகிறது. அப்ப லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் எவ்வளவு? இதோட வேல்யூ 80 கலோரி பெர் கிராம். கத்துக்கிட்டீங்களா? என் கூட படி, 80 கலோரி பெர் கிராம். 80 கலோரி பெர் கிராம். எஸ்ஐல மாத்த ட்ரை பண்ணுங்க. 80 இருங்க சார், நானே ஹெல்ப் பண்றேன். கலோரிக்கு 4.2 ஜூல்னு தெரியும், கிராமுக்கு 10⁻³ கிலோகிராம். அப்ப 80 இன்ட்டு 4.2 இன்ட்டு 10⁻+3 ஜூல் பெர் கிலோகிராம். இப்போ இந்த யூனிட்டை கன்வெர்ட் பண்றதுல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோங்க. யூனிட் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கரெக்டா சால்வ் பண்ணீங்கன்னா 0.336 இன்ட்டு 10⁻6 இல்லைன்னா 336 இன்ட்டு 10⁻3 ஜூல் பெர் கிலோகிராம். ரைட்டா? நாங்க ரஃபா எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது 340 சால்வ் பண்ண சொல்லுவோம். உனக்கு பிடிச்சா 340 வச்சுக்க, இல்லைன்னா கரெக்டா தான் வேல்யூ வேணும்னா 336 வச்சுக்கோ. ரைட்டா? 4.2 80 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு
லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, இது 4.2 கிடையாது, 4.18 தான் கரெக்டான ஆன்சர். பட் எப்பயுமே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்காது ஃபிசிக்ஸில், ஏதாவது 1-2 சம் தான் அப்படி இருக்கும். அதனால தான் அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஃபாஸ்ட்டாக சம்ம சால்வ் பண்ணுற ப்ராக்டிஸை கொடுத்துட்ருக்கோம். 4.18னா வளவலன்னு போட்டுன்னு இருப்பேன், 4.2னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன், 336னா உள்ள மல்டிப்ளை பண்ணணும், 340னா ஒரு பிரச்சனை இல்லை, ஜி அப்படி 9.8 10ன்னு மாற்றிக்கிறோம், அந்த மாதிரி தான். இப்போ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் கேட்டால் அவங்க பதில் என்ன, இருங்க சார், 80 கலோரி பெர் கிராம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் எஸ்ஐயில் சொன்னீங்கன்னா 340 ஜூல் பெர் கிலோகிராம் இன்ட்டு 10⁻+3. படிச்சிங்களா? லேட்டன்ட் ஹீட்ன்றது 2 இடத்துல வரணும், ஒன்று ஐஸ் மெல்ட் ஆகணும், இல்லைன்னா வாட்டர் ஸ்ட்ரீமா மாறணும். அதுக்கு பேர் என்னங்க சார், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன்னா 100 டிகிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணி 100 டிகிரி ஸ்ட்ரீமா கன்வெர்ட் ஆகணும். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் உங்களுக்கு தெரியுமா, 540 கலோரி பெர் கிராம், 540 கலோரி பெர் கிராம், 540 கலோரி பெர் கிராம். வழக்கம் போல 540 கலோரிக்கு பதிலா 4.2 ஜூலு, கிராமுக்கு பதிலா 10⁻³ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் 2.2ல வரும், 2.268 இன்ட்டு 2.268 ஜூல் பெர் கிலோகிராம், ரைட்டா? 10⁻³ வராது, பட் நான் தப்பு பண்ணுறேன்னா சொல்லுங்க. 540 இன்ட்டு 4.2 இந்த ஆன்சர் தான். அப்போ 10⁻³ மேலே போனால் +3, கரெக்டாக தான் போட்டிருக்கு. சார் உங்க வாய்ஸ் கேட்கல. எவ்வளோ நேரமா கேட்கல சார் இப்போதான் சார். சரி சரிம்மா, இல்லை வழக்கம் போல் இந்த டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ சரியாயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அர்ஜுன் ஏடா லேட்டு? சார் ஆனா இல்லை சார். சரி சரிப்பா, சரி ரெக்கார்டட் பார்த்து நைட் உட்காந்து பார்த்து. ரைட், ஓகே சார். ஓகே. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் 540 கலோரி பெர் கிராம் கற்றுக்கிட்டீங்களா? இது எப்படி எஸ்ஐயா மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கலோரிக்கு 4.2 ஜூலு, கிராமுக்கு 10⁻³ கிலோகிராம், இது மேலே போனால் 10⁻+3. அப்போ 4 × 540 கண்டிப்பாக 2000 பக்கமாக தான் இருக்கும். இது -3 மேலே போயிடும், +3 ஆகிடும், ரைட்டா? அந்த வேல்யூஸ் மட்டும் பவரோட நல்லா பார்த்துக்கோங்க. லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரியா வாட்டரா மாறுறது, 100 டிகிரி வாட்டர் 100 டிகிரி ஸ்ட்ரீமா மாறுது, ரைட்? சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு 4 ஃபார்முலா சொன்னீங்கப்பா, இன்னும் 2 ஃபார்முலா இருக்கு, இந்த 4 ஃபார்முலா பேசிட்டு போயிடுறேன். கேபிட்டல் எஸ் ∆Q/∆T, இதுக்கு பேரு ஸ்பெசிஃபிக் வெறும் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்மால் எஸ் ∆Q/m × ∆T, மாஸ் வந்தா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்மால் எஸ் கேபிட்டல் S/m, வாட்டர் ஈக்குவலண்ட் m × ஸ்மால் எஸ். லேட்டன்ட் ஹீட் ∆Q = m × LV, ∆Q = m × LF. LF அப்படின்னா ஃபியூஷன், LV அப்படின்னா வேப்பரைசேஷன். நான் ஒரு வேல்யூ சிஜிஎஸ் வேல்யூ மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லி தரேன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் 0.5 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் 1 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். Latent heat of fusion 80 calorie per gram. Latent heat of vaporization 540 calorie per gram. அவ்வளவுதான். இது எப்படி சிஜிஎஸ்ல இருந்து எஸ்ஐக்கு மாத்தணும்னு சொல்லியிருக்கேன். கலோரிக்கு மட்டும் 4.2 போடுங்க, கிராமுக்கு கீழே 10⁻³ அது மேலே போயிடும். அப்படியே கத்துக்கிட்டீங்களா? இப்போ இன்னும் 2 குட்டி குட்டி டாபிக். இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டது ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, லேட்டன்ட் ஹீட். அடுத்து நீங்க கத்துக்க போறது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அது என்னங்க சார்? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா சாலிட் ஆர் லிக்விட்ல நடக்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி.
டாபிக்கோட பேரு மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா 1 மோல் கேஸ் எடுத்துக்கோங்களேன். கரெக்டா 1 மோல் கேஸ். 1 மோல் கேஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு டெல் கியூ அப்படின்ற ஹீட் எனர்ஜியை கொடுங்க. அதனால 30 டிகிரியில இருந்த கேஸ் 31 டிகிரிக்கு இன்க்ரீஸ் ஆகணும். 300 கெல்வின்ல இருந்தா 301 கெல்வினுக்கு போகணும். அதேதான் the amount of heat energy required. என்ன பாரு எல்லாரும், the amount of heat energy required to increase the temperature of 1 degree centigrade or 1 Kelvin through 1 mole of gas. அங்க படிச்சதுதான். சாலிட்னு எடுத்துக்கிட்டாலும் லிக்விட்னு எடுத்துக்கிட்டாலும் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோல், அதனால மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி சின்னு எடுத்துக்கணும். சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க படிச்சது அதே தான், டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. பா உங்களால உணர முடியுதா? அங்க கேப் ஸ்மால் எஸ்க்கு டெல் கியூ பை எம் இன்ட்டு டெல் டி. புரிஞ்சுப்பீங்க. இங்க மாஸ், ஏன்னா சாலிட் ஆர் லிக்விட். இங்க கேஸ் மியூ, மோல், நம்பர் ஆஃப் மோல். அப்ப சி ஈக்குவல் டு டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. சி ஈக்குவல் டு டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. சரி, இதுல 2 கான்செப்ட் எங்க ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க. ஒன்னு வால்யூம் கான்ஸ்டன்ட், இன்னொன்னு பிரஷர் கான்ஸ்டன்ட். அப்ப வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா சிவி. சிவி ஈக்குவல் டு டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. இப்போ இது வால்யூம் கான்ஸ்டன்ட் அர்த்தம். மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் வால்யூம் கான்ஸ்டன்ட். மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் பிரஷர் கான்ஸ்டன்ட். பிரஷர் கான்ஸ்டன்ட் சிபி டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. இப்போ சிவி சிபி கண்டுபிடிச்சோமா? இதுக்கு வேல்யூஸ்லாம் கிடையாதுப்பா. கொஸ்டின் பேப்பர்ல அவங்களே என்ன கேஸ் பயன்படுத்துறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க. எப்பவுமே சிபி தான் கிரேட்டர் தென் சிவியா இருக்கும்னு நம்ம கேடிஜிலேயே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். அப்போ சிவி டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. சிவி டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. சிபி டெல் கியூ பை மியூ இன்ட்டு டெல் டி. கற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா காமா யாரு சார்? காமா தான் ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோன்னு எங்க படிச்சோம்? தெர்மல், இது கேடிஜியில் படித்தோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். தெர்மல் ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு தான் கேடிஜி வரணும். ஆனால் அது 2 கிளாஸ்ல முடியுமேன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டேன். ஸோ காமா வேணும்னா சிபி பை சிவி. ஞாபகம் வந்துருச்சா? காமா வேணும்னா சிபி பை சிவி. சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. ஸோ காமா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். யாராவது சொல்ல முடியுமா மோனோவோட காமா எவ்வளோ? ஞாபகம் இருக்கா? மோனோ அட்டாமிக்கோட காமா 3/5. 3/5 5/3? 3/5. 3/5 மோனோ அட்டாமிக்கோட காமா வேல்யூமா? இப்ப நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா சிபி பை சிவி வந்து 3/5ன்னு சொல்ற. ஆனா நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், சிபி தான் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க சிபி 3 தானே இருக்கு, சிவி தானே 5 இருக்கு. சார் 5/3 சார். 5/3. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மோனோவோட காமா 5/3. டயட்டாமிக்கோடது 7/5 சார். 7/5. அழகா சொன்னேன். பாலியட்டாமிக் நான் லீனியர் 4/3 சார். அவ்வளவுதான், 4/3. ஞாபகம் வந்துருச்சு எல்லாருக்கும்? அப்புறம் சிபிசிவி ஃபார்முலாலாம் சொல்லி கொடுத்தேன். சிவி ஈக்குவல் டு f/2 இன்ட்டு ஆர். ஞாபகம் இருக்கா? சிபி ஈக்குவல் டு 1 + f/2 இன்ட்டு ஆர். மோனோவுக்குனா f3 கொடுக்கணும், டைனா 5 கொடுக்கணும். இங்க இருந்து சிபி பை சிவி கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, இதெல்லாம் கேடிஜில நம்ம கத்துக்கிட்டது. அவ்வளவுதான். ஸோ எல்லாரையுமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஒரு சின்னதா இந்த எல்லாரையும் ஒரே பேஜ்ல ரிவிஷன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். கவனி கேபிட்டல் எஸ். முதல்ல இந்த டெல் கியூ மட்டும் போட்டுறேன். எத்தனை ஹீட் எனர்ஜி ஃபார்முலா பிசிக்ஸ் புக்ல இருக்கு பை இந்த அடுத்த 10 நிமிஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ முடிச்சு போயிடு, மீதி எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இதோ முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே. டெல் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் எஸ் இன்ட்டு டெல் டி. இது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஈக்குவேஷன். ஹீட் எனர்ஜி ஈக்குவேஷனால எஸ் இன்ட்டு டெல் டி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. கேபிட்டல் எஸ்ன்றது ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி. டெல் கியூ ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஸ்மால் எஸ் இன்ட்டு டெல் டி. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸ்மால் எஸ் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. டெல் கியூ ஈக்குவல் டு
m into LV latent heat of vaporization மூணாவது. del Q equal to m into LF நாலாவது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது del Q ஒரே நிமிஷம் பென் எழுதல, ஷிஃப்ட் எஸ்கேப், ஒரே நிமிஷம். இப்போ உனக்கு ஸ்க்ரீன் தெரியாது. இப்போ கிளியரா இருக்கும் பாருங்க. ஸ்க்ரீன் கிளியரா நீ? Yes, sir. Right. Yes, sir. Del Q equal to m into LF. இது latent heat of fusion நாலாவது ஃபார்முலா. del Q equal to mu CV del T. del Q equal to mu CP del T. இப்போ எவ்வளோ அழகா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருக்கேன். ஒட்டுமொத்தமாக தெர்மல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ஃபார்முலா. ஹீட் எனர்ஜினாலே வேற எங்கேயுமே எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். இது தெர்மல் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, latent heat of vaporization, latent heat of fusion, molar specific heat capacity at constant volume, molar specific heat capacity at constant pressure. சின்னதா அழகா புரிஞ்சுக்கோங்க. ஹோல் மாஸையும் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும். 1 கிலோ மாஸை 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும். 0 டிகிரி 100 டிகிரி வாட்டரை 100 டிகிரி ஸ்ட்ரீமா மாற்றணும். 0 டிகிரி ஐஸை 0 டிகிரி வாட்டரா மாற்றணும். 1 மோல் கேஸை 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல. 1 மோல் கேஸை 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணணும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல. ரைட்டா? முதல்ல படிங்க எல்லாரும். அதே மாதிரி வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். latent heat of fusion, latent heat of vaporization, specific heat of ice, specific heat of water, vaporization, fusion. CGS மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தேவைப்பட்ட நம்ம அப்புறமா எஸ்ஐல மாத்திக்கலாம். வாட்டர் இது 1, இது வேப்பரைசேஷன் 540, ஃபியூஷன் 80. யூனிட் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறோம். கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட், கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட், கலோரி பெர் கிராம், கலோரி பெர் கிராம். ஒரு கலோரிக்கு 4.2 ஜூல்னு கொடுத்துக்கணும். கீழே இருக்கிற கிராம கிலோகிராம மாற்றணும்னா 10⁻³ கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம பேசினது எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ல டெல்வி அப்பேரண்ட் வேணும்னா டெல்வி ரியல் மைனஸ் டெல்வி வெசல்னு கற்றுருந்தேன். அதுக்கப்புறமா இங்கேருந்து காமா அப்பேரண்ட் வேணும்னா காமா ரியல் மைனஸ் காமா வெசல்னு கற்றுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டே ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. காமா வெசலுக்கு டைரெக்டாக டேட்டா கொடுத்ததே இல்லை. அவங்க லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் வெசல்னு கொடுப்பாங்க. லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் வெசல், லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் வெசல்னா ஆல்ஃபா கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும், 3 ஆல்ஃபா போட்டு சம போடணும். லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன் வெசல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஃபைனலாக டெல்வி அப்பேரண்ட் வேணும்னா இங்கே பாருங்க, இந்த முடிச்சுக்கலாம்லாம். டெல்வி அப்பேரண்ட் வேணும்னா V0 காமா அப்பேரண்ட் டெல் தீட்டா. V0 காமா அப்பேரண்ட்டுக்கு பதிலாக காமா ரியல் மைனஸ் காமா வெசல் இன்ட்டு டெல் தீட்டா. ரொம்ப ஃபெமிலியர் சம்மெல்லாம் நிறைய இருக்குப்ப. ரைட்டா? ஓகே. ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்லிடுறேன். ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இன்வால்வ் ஆகுது. ஃபேஸ் சேஞ்ச் ஒன்லி இன்வால்வ். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஒன்லி இன்வால்வ். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இருந்ததுன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? டெல் Q வச்சு சொல்லுங்கள். ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இருந்தால் அது என்ன ஹீட்? அது பதில் சொல்லு. ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இருந்தால் என்ன ஹீட்? அது லேட்டன்ட் ஹீட். அப்போ லேட்டன்ட் ஹீட்னா ஃபார்முலா என்ன? Del Q is equal to ML, sir. MLV இல்லைன்னா MLF, அவ்வளோதானே. டெல் Q ஈக்குவல் டு MLV இல்லைன்னா MLF. திரும்பவும் சொல்கிறேன், ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இன்வால்வ் ஆனால் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்ரி ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் தெரிஞ்சாதான் அங்க போக முடியும். அதனாலதான் இவ்வளோ பொறுமையா அங்க டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இன்வால்வ் இருந்தது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. அதாவது 0 டிகிரி ஐஸ் 0 டிகிரி வாட்டரா மாறுதுன்னா நீங்க எம்எல் தான் யூஸ் பண்ணணும். 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறுது. பாருங்க, வாட்டர் வாட்டரா தான் இருக்கு, ஃபேஸ் அப்படியே தான் இருக்கு, டெம்பரேச்சர் மாறல. டெம்பரேச்சர் மாறுது, ஃபேஸ் என்னவா இருக்கு, அப்படியே தான் இருக்கு, வாட்டர் வாட்டரா தான் இருக்கு, டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்ப டெல் கியூ வேணும்னா எம்எஸ் டெல் தீட்டா. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்டர்ல சூப்பரா சம் போடலாம். ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இன்வால்வ் ஆகுது எம்எல், டெம்பரேச்சர் சேஞ்ச் மட்டும் இன்வால்வ் ஆகுது எம்எஸ் டெல் தீட்டா. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளா ஒரே ஒரு சம் பாருங்க. 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 100 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறத்துக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்? இதான் கொஸ்டின். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. முதல்ல ஸ்டெப்பை புரிஞ்சுக்கோங்க. அப்படியே 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் முதல்ல 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எம்எல்எஃப். எம்எல்எஃப். இப்போ அந்த ஐஸ் வந்து 1 கிராம் ஐஸ், இல்லைன்னா ஒரு பேச்சுக்கு 100 கிராம் ஐஸ். 100 கிராம் ஐஸ் அட் 0 டிகிரி, 100 கிராம் வாட்டர் 100 டிகிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்தா கன்வெர்ட் ஆகும்? எம் வந்து 100 கிராமா, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் 80யா? சரி, 8000 கலோரி வேணும் சார், 8000 கலோரி வேணும். 0 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் வாட்டரா மாறணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எம்எஸ் டெல் தீட்டா. ஏன்னா வாட்டர் வாட்டரா தான் இருக்கு, டிகிரி மட்டும் மாறுது. 100 கிராம் எஸ்க்கு 1. ஏன் சார் 1? வாட்டர் இப்பதான் சொல்லி கொடுத்தேன், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். டெல் தீட்டா 100. அப்போ இது ஒரு 10,000 கலோரி சார். செம்மையா இருக்கு பஸ். செம்ம. நாளைக்கு நாள் உங்களுக்கு அப்படி என்ன சொல்றது, ஜனநாயகன் ரிலீஸ் ஆனா எப்படி நீங்க கொண்டாடுவீங்களா அப்படி கொண்டாட போறீங்க பாருங்களேன். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால் கேட்குறியா? வேற வழி, எல்லாத்துலயும் மசாலா கேட்டா நான் எங்க போறது? மசாலானா பிரிக்கில் போய் எப்படி நான் அப்படி சரி ரைட், அங்கெல்லாம் போனா நான் ரொம்ப தூரம் போயிடுவேன், திருப்பி என்கிட்ட உள்ள வந்துரு. 18,000 கலோரி இருந்தாதான் 0 டிகிரி ஐஸ் 100 டிகிரி வாட்டரா மாறும். தெரியுதா? இப்போ நீ வந்து இப்போ 0 டிகிரி ஐஸ் வந்து 100 கிராம் வச்சிருக்க, அதை ஹீட் பண்ற, அது 100 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறணும். அப்போ 18,000 கலோரி கொடுத்தாதான் அது வாட்டரா மாறும். இப்படிதான் சம் வரப்போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போலாமா? இப்படி வாங்களேன். -20 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 100 கிராம், 100 கிராம் ஸ்ட்ரீமா மாறணும். ஸ்ட்ரீம்னா உனக்கே தெரியும் அது 100 டிகிரி தான். இப்போ ஸ்டெப் பாருங்க, முதல்ல ஸ்டெப்பை புரிஞ்சுக்கோங்க. -20 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸா வரணும். ஆமா சார், ஸ்டெப் 1. 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறணும். ஸ்டெப் 2. 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறணும். ஸ்டெப் 3. 100 டிகிரி சென்டிகிரேட் வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் ஸ்ட்ரீமா மாறணும். ஸ்டெப் 4. ஃபார்முலா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எம்எஸ் டெல் தீட்டாவா எம்எல்? வாயை தர. எம்எல் சார். ஏன் எம்எல்? 20 0 MS del theta sir. எம்எஸ் டெல் தீட்டா. அழகா சொன்னீங்க. எம்எஸ் டெல் தீட்டா. இப்போ எம் 100 கிராம், இது ஐஸா இருக்கிறதுனால எஸ் எவ்வளோ? ஐஸா இருக்கிறதுனால எஸ் எவ்வளோ? ஸ்பெசிஃபிக் ஆஃப் ஐஸ் எவ்வளோ? 0.5 sir. அதாவது 1/2. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 20 to 100 20. தெரியுதாப்பா? அப்ப 1000 கலோரி. நல்லா கத்துக்குப்பா, சூப்பரான சம்மு. 0 டிகிரி சென்டிகிரேட் ஐஸ் 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டரா மாறணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எம்எல் சார். எம்எல். எம்எல் வந்து 100, எல் வந்து 80, அதனால 8000 கலோரி. மூணாவதுக்கு 0 டிகிரி சென்டிகிரேட் வாட்டர் 100 டிகிரி வாட்டரா மாறணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? MS del theta. எம்எஸ் டெல் தீட்டா. அப்படியே டேட்டா சொல்லுங்க. 100 கிராம் எஸ் வாட்டர் 1 calorie. 1 கலோரி பெர் கிராம் டிகிரி சென்டிகிரேட். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100, அதனால 10,000 கலோரி. 10,000 கலோரி. 100 டிகிரி வாட்டர் 100 டிகிரி ஸ்டீமா மாறணும். ML sir. எம்எல். எம்முக்கு 100, எல்லுக்கு ஒரு 540, அதனால 54,000 கலோரி. சால்வ் பண்ணுங்க. 54,000, 64,000, 72,000, 73,000 கலோரி இருந்தாதான்
-20ல இருக்கிற ஐஸை நான் ஸ்டீமா மாற்ற முடியும். இதாம்பா சம்மே. தெர்மோடைனமிக்ஸில் சம் போகிறதுலாம் அப்படி என்ன சொல்றது, உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையை செய்கிற மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும். என்னன்னா இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்குலாம் அசால்ட்டாக ஓடிடும். என்ன காரணம்னா இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 0 டிகிரி ஐஸையும் 100 டிகிரி வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ? 100 டிகிரி ஸ்டீமு 0 டிகிரி ஐஸு மிக்ஸ் பண்ணுறோம். ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ? செம்ம ஜாலியாக இருக்கும். அப்படியே விளாண்டுக்கிட்டே படிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ சொல்கிறது ஃபைனலாக 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லி உங்களை அனுப்பி விடுறேன். ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் இருக்குது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது 0 டிகிரி ஐஸு 0 டிகிரி வாட்டர், 100 டிகிரி வாட்டர் 100 டிகிரி ஸ்ட்ரீமாக இருந்ததுன்னா எம்எல்ஏ தவிர வேற பயன்படுத்தக்கூடாது. ஐஸா இருந்தால் ஃபியூஷன் போடுங்க, வேப்பரைசேஷன் ஸ்ட்ரீமுக்கு போடுங்க. மீதி எங்கெல்லாம் இங்க பாருங்களேன், ஐஸு ஐஸா இருக்கு, வாட்டர் வாட்டரா இருக்கு, ஐஸ் ஐஸா இருக்கு, வாட்டர் வாட்டரா இருக்கு. அப்ப ஃபேஸ் அப்படியே தான் இருக்கு, டெம்பரேச்சர் மாறுது. டெம்பரேச்சர் சேஞ்ச் இன்வால்வ் ஆச்சுன்னா எம்எஸ் டெல் தீட்டா. ஐஸா இருந்தா எஸ்ஸுக்கு 1/2 கொடுங்க, வாட்டரா இருந்தா எஸ்ஸுக்கு 1 கொடுங்க. இந்த நுணுக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னா சம் போறது அவ்வளோ ஈஸி, ரைட்டா? நாளைக்கும் நாளை மறுநாளுக்குள்ள இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். சூப்பரா. தெர்மோடைனமிக்ஸ் நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா டெஸ்ட்டுக்கு முன்னாடி முடிக்க முடியலன்னா அதுக்கு முன்னாடியே நான் ரெக்கார்டட் கொடுத்துறேன், பார்த்துக்கிட்டே. பட் கண்டிப்பாக அதை நடத்தி கொடுத்துறேன். பட் உங்களுக்கு 21 எக்ஸாம்னு சொல்றதுனால அதுக்கு முன்னாடி முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிக்க முடியல, நான் இப்போயே அந்த பிளேலிஸ்ட்டையும் நோட்ஸையும் சென்ட் பண்ணிடுறேன். உன்னோட ஆர்வம் இருந்ததுன்னா நீ ஒரு டைம் அதை பார்த்து முடிச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ நீ கிளாஸ் கிளியராக இருக்கும்னு